அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹ்வான் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு தோசை. அது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 4 கரண்டி அளவுக்கு நம்ம நார்மல் தோசை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோசை மாவு இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட ஆட் பண்ணி செய்யலாம். அதே மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஒரு வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அண்ட் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிட்டு அண்ட் இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஜீரகம் அண்ட் கொஞ்சம் மிளகு, அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையையும் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இது ரொம்ப மெல்லிஸாக வராது. அதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா மெல்லிஸாக வரும். நான் ஒரு அளவு திக்காகவே நான் ஊத்தப்பம் சைஸுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கணும். இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே நல்லா வேக விடுங்க. ஏன்னா இது சக்கரவள்ளி கிழங்குனால உள்ளுக்குள்ளே அந்த குழகுழப்பாக இருக்கும். அதை நல்லா சிம்மில் வச்சோ இல்லை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் நல்லா டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதோட தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்போதும் ஒரே டைப் தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தோசைலாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களும் ஆர்வமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.